ஏங்க அது அதை செய்யணுங்க. பழனிசாமி கீழே இறங்கி வந்து 4 பேரோட பேசி எங்களோடையும் பேசி என்னோடய ஜிட்டு என் கையில் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு எலெக்ஷன் கமிஷனில் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ரெட்டைலன்றது கொஸ்டின் மார்க்கில் நிற்கிது, நாடே பார்த்துட்ருக்கு. மெயின் காரணம் புகழேந்தி தான், எல்லாருக்கும் தெரியும். விடாமல் போராடிட்டு இருக்கேன். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பாக போய் ரெட்டைலையை கொடுத்துட்டானுங்க நாடாளுமன்ற தேர்தலில். கண்டெம்ட் போகணும்னு உட்காந்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் த கேஸ். எல்லாத்தையும் பேசினா எனக்கு ஒன்றும் பதவியெல்லாம் வேண்டாம். அவங்க நியூஸ் கிளிட்ஸ் மூலிமா முதல்ல அடிக்கடி நியூஸ் கிளிட்ஸில் என்னோடய பேட்டி வந்துட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்ச நாள் நீங்கள் ஏதோ ஃபாரின் போயிட்டீங்களா என்னவோ தெரியல, வர்றதில்ல, காணோம். அது என்னென்னு தெரியல. அப்புறம் அதுக்கு பின்னாடி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லோரோடையும் பேசி உட்காந்து இந்த கட்சியை சரி பண்ணாதாங்க நீங்கள் மாற்று கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மாறுதலாக அது ஆட்சியிலிருந்து நீக்கி நீங்கள் வர முடியும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்